எல்லாமே 40 மாடு பாருங்க, எல்லாம் குவாலிட்டியாக எடுத்துட்டு பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எல்லாமே வந்து டாப் குவாலிட்டி தானே? எப்படி? எல்லாமே டாப் குவாலிட்டி தான் எடுத்துருக்கணும். அண்ணா இவங்க பாருங்க ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறப்பாங்க. நல்லா ஹெச்எஃப்ல பிரீடு மாடுங்கண்ணா. ஹெச்எஃப்ல பிரீடுங்க. நல்ல குவாலிட்டிங்கண்ணா. ஃப்ரெஷ் மாடு, நல்ல மாடு. நேத்து முன்னா நேத்து அது குட்டி போட்டுக்குதெல்லாம் அதெல்லாம் எடுக்கிறது இவர்த்தா. நல்ல மாடு எடுத்து கொடுப்பாங்க. நம்பர் வந்தா செலக்ஷன் பண்ணுவார் எல்லாமே. உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறவங்கள்ட்ட ஏதாவது ஃபீட்பேக் வருதுங்களா? நீங்க எதிர்பார்க்குற பால் அங்கே கறக்குதுங்களா? எல்லாம் பக்காவாக இருக்குது. எவ்வளோ கறக்குதுன்னு ஒரு மாடம்? எல்லா மாடுமே 20க்கு மேலே கறக்குது, சில மாடு 30க்கு மேலேயும் கறக்குது. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குண்ணா. அண்ணா நம்ம வழக்கம் போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கீங்களாண்ணா? ஆமாண்ணா. இன்னைக்கு மொத்தம் எத்தனை உருப்படிகள் மாடுகள் எடுத்து? இன்னைக்கு ஒரு 40 மாடு எடுத்துருக்கேண்ணா. 40 மாடுகள் எடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. என்னென்ன ஊர் போகிறாங்கண்ணா மேஜரா? அண்ணா திருவண்ணாமலை போகிறாங்க. சரிங்க. அப்புறம் ஆத்தூர் போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்புறம் பொள்ளாச்சி, அப்புறம் உடுமலைப்பேட்டை போகிறாங்கண்ணா. சரிங்க சரிங்கண்ணா. மொத்தம் 40 உருப்படி. எல்லாமே 40 மாடு பாருங்க, எல்லாம் குவாலிட்டியாக எடுத்துட்டு பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எல்லாமே வந்து டாப் குவாலிட்டி தானே? எப்படி? எல்லாமே டாப் குவாலிட்டி தான் எடுத்துருக்கணும். சந்தையில் இருக்கிற பெரிய பெரிய மாடுகள் வந்து நாமளுமே உள்ளே போயிட்டு ஒரு செலக்டிவாக மாடுகள் பார்த்து நம்ம ரீல்ஸ் எடுத்தோம்னா. ஆமாண்ணா. ஆக்சுவலி நான் வாங்கிட்டு வந்து கட்டும் போது தான் பார்த்தேன். நான் ரீல்ஸாக எடுத்த மாடுகளாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. இன்னைக்கெல்லாம் வந்து பார்ட்டி கம்மியாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தோம். அது இல்லாத 2 குட்டி எடுத்துருக்கோம். ஒரு குட்டி சின்ன குட்டி எடுத்துருக்கீங்க. ஆமாம். இவங்க வத்தக்கார இல்லைங்கண்ணா? அவங்க வத்தக்காரவண்ணா. அவங்க கண்ணுக்குட்டி. அவங்க கண்ணுக்குட்டிங்கண்ணா. வளர்ப்பு கிடா இருக்கானுங்க. ஆமாங்க. சரிங்க சரிங்கண்ணா. முதல்ல இருக்கிற இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. செமையாக இருக்காங்க. அண்ணா இவங்க பாருங்க ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறப்பாங்க. நல்லா ஹெச்எஃப்ல பிரீடு மாடுங்கண்ணா. ஹெச்எஃப்ல பிரீடுங்க. நல்ல குவாலிட்டிங்கண்ணா. பாருங்க பல்லுங்கண்ணே. அண்ணா பல்லு 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு. 2வது ஈத்து மாடு. 2ஆம் ஈத்து மாடு. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? அண்ணா இது சென மாடுங்கண்ணா. சென மாடு. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்கு? அண்ணா இன்னும் ஒரு 2-3 நாளில் போட்டுருவாங்கண்ணா. இன்னும் 2-3 நாளில் போட்டுருவாங்க. ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடுங்கண்ணா. என்ன பட்ஜெட் வந்தாங்கண்ணா? எதாவது சொல்ல முடியும்? எல்லாம் 1 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்கண்ணா. 1 ரூபாய்க்கு என்ன? 30 லிட்டர் வருங்கண்ணா பால். 30 லிட்டர் வருவாங்க. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. இது கண்ணு மாடு பாருங்க. இது சென மாடு. சரிங்கண்ணா. இது சென மாடு. இது கண்ணு மாடு. கண்ணு மாடு ஒரு 15 மாடு பக்கம் எடுத்துருக்கணும். கண்ணு மாடு 15 பக்கம் எடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. 25 மாடு சென மாடு எடுத்துருக்கணும். 25 மாடு சென மாடு எடுத்துருக்கீங்க. பாருங்க இதெல்லாம் பாருங்க 30 லிட்டர் வருங்கண்ணா. 30 லிட்டர் வருவாங்க கண்டிப்பா. அதெல்லாம் பாருங்க என்ன குவாலிட்டி பாருங்க. எல்லாமே இன்னைக்கு அதிகமாக பேசி இது வீடியோ எடுக்க டைம் இல்லைங்க. நல்லா லோடிங்க டைம் ஆயிடுச்சு. பாருங்க இதெல்லாம் பாருங்க கண்ணு போட்ட கண்ணு போட்டிருக்கு. மடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கண்ணு போட்டாங்க. கண்ணு போட்டாங்கண்ணா. இந்த மாதிரி கண்ணு போட்டாங்க. இது கண்ணு போட்டாங்க. இது கண்ணு போட்டாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த 2 மாடு கண்ணு போட்டுருச்சு. இது சென மாடு. இது சென மாடு. இது கண்ணு மாடுங்கண்ணா. இது 2 சென மாடு. அங்கே நிற்கிறது சென மாடு தாங்கண்ணா. பாருங்க இது பாருங்க ப்ரௌன் சாடு. நம்ம வழக்கமாக ஒரு சிவாஜி செஃப் எடுப்போம். கண்டிப்பாக எடுத்துருக்கேன். ஒன்று எடுத்துருக்கு. சின்ன மாடு எடுத்துருக்கேன் இன்னைக்கு. நல்ல மாடு வரல இன்னைக்கு சிவாஜி செஃப்ல. பாருங்க இதெல்லாம் பாருங்க தலையீத்து 4 பல்லு. தலையீத்து 4 பல்லு சரியான சைஸ். சரியான 30 லிட்டர் வருங்கண்ணா. தலைச்சன்லேயே 25 குறையாத வருங்கண்ணா. பாருங்க இந்த மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி பாருங்க. தலையீத்து 2 பல்லு. சரிங்கண்ணா. இதெல்லாம் பாருங்க நல்ல குவாலிட்டியான மாடு தான் எடுத்திருக்கேன். எந்த மாடுமே ப்ரீட்லேயே குவாலிட்டியில் குறையாதுங்க. பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நான் எப்படி குவாலிட்டி எடுப்போம்னு வந்து பாருங்க. சந்தீப் இங்கே லோக்கல் சிந்தாமணினா. சரிங்கண்ணா. நம்ம எப்படி குவாலிட்டி எடுப்போங்கிறது வரையும் நல்லா குவாலிட்டி எடுக்கிறது செத்தண்ணா. நம்பர் 1 குவாலிட்டி எடுக்கிறது கிடையாது. 2வது எல்லாமே எடுக்கிறாரு. குட்டி மாடு எல்லாம் எடுக்கிறாரு. நல்லதெல்லாம் எடுக்கிறது தான். ஃப்ரெஷ் மாடு, நல்ல மாடு. நேத்து முன்னா நேத்து அது குட்டி போட்டுக்குதெல்லாம் அதெல்லாம் எடுக்கிறது இவர்த்தா. நல்ல மாடு எடுத்து கொடுப்பாங்க. நம்பர் வந்தா செலக்ஷன் பண்ணுவார் எல்லாமே. பாரு 40 தானே? 40 மாடு எடுத்துக்கிறதுனா 40 நம்பர் 1 குவாலிட்டி தான் எல்லாமே. எல்லாம் எவ்வளோ மில்கிங் கெப்பாசிட்டி? எல்லாமே 20, 25, 30, 35. 35 எடுத்துருக்கேன். 35 கருக்கு தான் எல்லாமே இருக்குண்ணா. 25 35 வரைக்கும் இருக்கும். எல்லாமே நல்ல பிரீடுண்ணா. நல்ல காம்பு, நல்ல போடி, கொம்பு எல்லாம் எடுத்துக்காரு. எல்லாம் நல்ல சைஸ் தான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்கிறாரு, பிராண்டு தான் எடுப்போங்கண்ணா. குவாலிட்டி தான் எடுப்போம். சரிங்கண்ணா சரி. நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் மாடு எடுக்கும்போது வந்து பார்த்துட்டு அப்புறமா நம்ம கிட்ட எடுங்க. சரிங்கண்ணா. அந்த அளவுக்கு குவாலிட்டி தான் எடுப்பாங்கண்ணா. பாருண்ணா இங்கே லைவ் எல்லாம் இருக்காதுண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சத்யனுக்கு ஃபோன் பண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. பாருங்கண்ணா எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத பாருங்கண்ணா. சரி சரி ஓகே சரி நன்றிங்கண்ணா. நன்றி.
அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் அண்ணா. நம்ம வழக்கம் போல வாரம் நாத்தியம் நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் எப்பவுமே ரெகுலராக ஒரு 10 உருப்படி எடுத்துருவீங்க. ஆமாம். ஸோ இன்னைக்கு சந்தை நிலவரம்லாம் எப்படி இருந்துச்சு? எத்தனை மாடல் எடுத்தீங்க? இன்னைக்கு கொஞ்சம் நிலவரம் கம்மி தான். பரவாயில்ல, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடச்சிருக்கு. இப்போ நல்ல ப்ரீடாக ஒரு 10 மாடாக எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு பார்ட்டி வெயிட்டிங்கில் இருக்குது. சரிங்கண்ணா. ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டு அமுச்சு கொடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் இங்கே இருந்து வாங்கிட்டு போய்ட்டு அங்கே சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். எல்லாமே சேல்ஸ் ஆகிடுதுங்களா? சேல்ஸ் ஆகுது. சேல்ஸ் ஆகிடுதுங்க. நம்ம ப்ரீடு மாடு தானே எடுக்கிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆகுது. சரிங்க. எப்பவுமே ரெகுலராக சக்தியான தான் உங்களுக்கு மாடு எடுத்து கொடுப்பாருங்களா? ஆமாம் ஆமாம். ஈரோடு சந்தையிலுமே அந்த மாதிரி போவீங்களா? காரியமங்கலம் சந்தைக்கு போவீங்களா? என்னென்ன சந்தைகள்லாம் போவீங்க? காரியமங்கலம் சந்தையிலேருந்து மாடு வருது எங்களுக்கு. நம்ம கூப்பிடுவாங்க, அந்த டைமில் நாங்கள் போய் எடுத்துருவோம். எல்லா டைம் போக மாட்டோம். நான் நிறைய வாட்டி நம்ம சிந்தாமணி தான் வர்றது. நிறைய வாட்டி சிந்தாமணி தான் வருவோம். பட் மோஸ்ட்லி சக்தி அண்ணன் தான் உங்களுக்கு கூட இருப்பாருங்களா? ஆமாம் ஆமாம். இதை தாண்டி வேறு எங்கேயாச்சும் வியாபாரம் பண்ணுறீங்களா? யாராச்சும் வாங்கி நடுவில்? இல்லை இல்லை இல்லை, டீலர் யாரும் வைக்கல. இல்லை இல்லை, எப்பவுமே சக்தி அண்ணன் தான் வாங்கி. ஆமாம் ஆமாம். எல்லா மாதிரிமே சக்ஸஸாக இருக்குங்களா? நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, நீங்களும் அங்கே போயிட்டு சேல்ஸ் தான் பண்ணுறீங்க கேரளாவில். ஆமாம். உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறவங்கள்ட்ட ஏதாவது ஃபீட்பேக் வருதுங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற பால் அங்கே கறக்குதுங்களா? எல்லாம் பக்காவாக இருக்குது. எவ்வளோ கறக்குதுன்னு ஒரு மாடம்? எல்லா மாடுமே 20க்கு மேலே கறக்குது. சில மாடு 30க்கு மேலேயும் கறக்குது. சில மாடு 30க்கு மேலே கறக்குது. 30க்கு மேலே கறந்தா யாரும் நம்ப மாட்டாங்களே. ஆமாம், அது அவங்களுக்கு தெரியாது. நமக்கு ஃபார்ம் இருக்குது பாலக்காடில். நீங்களும் ஃபார்ம் வச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். நமக்கு கறந்து செக் பண்ணி தான் கொடுப்பீங்களா? அப்படிங்க. நமக்கு 35 மாடு இருக்குது. சூப்பர் சூப்பர்ண்ணே. அப்போ நம்ம இங்கே இருந்தால் நம்ம எல்லாமே கொண்டு போகிறது. வியாபாரத்துக்கு கொண்டு போகும்போதே நமக்கு வந்து இப்போ விற்காட்டி நம்ம அப்படியே ஷெட்டில் போடுறது தான். விற்கலைன்னா மாடு ஷெட்டில் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, அது உங்களுக்கு லாஸ் கணக்கில் வராதுங்களா? எப்படி? மாடு இப்போ விற்கலை அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன காரணத்தால் விற்கலை? இன்கேஸ் விற்காத மாடியில் உங்கள் ஷெட்டில் வச்சிருந்தீங்கன்னா லாஸ். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, 2 மாடு ஒரு மாடு பேலன்ஸ் இருக்குதுன்னா அதுக்காக பார்ட்டியும் வர மாட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் லோடில் நம்ம அதை சேர்த்து போடுவோம். அப்போ விற்காட்டியும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு எல்லா மாடுமே 20க்கு மேலே கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நம்ம அவ்வளோ செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். நாமளும் செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சக்தி நெட்டா புதுசாக வரவங்க நம்பி வாங்கலாமா? எப்படிங்கண்ணா? நல்லா வாங்கி கொடுக்குறாரு. தைரியமாக வாங்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து வியாபாரி, நீங்களே வந்து இத்தனை மாடுகள் வந்து வாரம் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சக்ஸஸாக இருக்கிறதுனால தானே வாங்கிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். விலையெல்லாம் எப்படி இருக்குங்கண்ணே? அனுசரித்து கொடுக்குறாங்களா? பரவாயில்ல. நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கேரளா லாபம் வச்சுக்கிற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், நம்ம சின்ன ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் இப்போ கொடுக்குறோம். டைரெக்டாக பார்ட்டிங்க இங்கே வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்மளை கூப்பிட்றவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் மாடு கிடைக்கும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணே.
அடுத்தது 2 மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதை சொல்லுங்கண்ணே. ஆனால் இவங்க ரெண்டுமே 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க, ரெண்டுமே 2ஆம் ஈத்து மாடுங்க. ஆமாண்ணா, 2 சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. 50 லிட்டர் குறையாம கறப்பாங்கன்னு சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, 2 பிரீடு மாடுங்கண்ணா. கண்ணு போட்டாங்களா? கண்ணு போட்டாங்க பாருங்க. என்ன கண்ணு போட்டுருக்காங்க? 2மே போட்டாங்கண்ணா. சரிங்க, போட்டு எத்தனை நாள் இருக்கும்ண்ணே? எல்லாம் நேற்று ஒன்று போட்டுதுன்னா முந்தா நேற்று ஒன்று, 2 நாள் வித்தியாசத்தில் போட்டுருக்கு. சரிங்க சரிங்க. என்ன கையில் பார்த்து 2 மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க, இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. ஆனால் இவங்க ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா. 2மே தலையீத்து. பல்லுங்கண்ணே? பல்லு வந்து ரெண்டுமே 2 பல்லுங்கண்ணா. எத்தனை பல்லுங்கண்ணே? ரெண்டுமே 2 பல்லு. 2 பல்லு. சரிங்கண்ணே. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? கண்ணு மாடுங்கண்ணா. கண்ணு மாடு. என்ன கண்ணு போட்டிருக்காங்க அண்ணா? என்ன கண்ணு போட்டிருக்காங்க? இது ரெண்டுமே வந்து பொட்டக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ பால் கொடுப்பாங்கண்ணே? ஒரு 40-45 லிட்டர் வரைக்கும் வருங்கண்ணா. 40 to 45 லிட்டர் வரைக்கும் பால் கொடுப்பாங்க. ஆமாங்க. சரிங்க. ரெண்டுமே 2 பல்லு, ரெண்டுமே தலையுத்து இல்லைங்களா? ஆமாம். ரெண்டுமே கிடரி கண்ணு போட்டிருக்காங்க. ஆமாண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. அண்ணா உங்களோட தொடர்பு எண் சொல்றேன். 70-92 70-92 21 சரிங்க 10-75ண்ணா. சரிங்க. இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களா? இல்லை வாட்ஸ்அப் இருக்குண்ணா. சரிங்க. எந்தெந்த நேரத்தை தொடர்பு போகலாம்? நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம், எப்போ ஃபோன் பண்ணலாம் எடுப்போம். சரிங்கண்ணா. ஓகே.